ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான உறவு முன் எப்போதும் இருந்ததை விட தற்போது மிக முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இதுகுறித்து டெல்லியில் நடந்த IIC ப்ரூகல் கருத்தரங்கில் பேசிய ஜெய்சங்கர், உலகளவில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போது இந்தியா ஐரோப்பியா இடையேயான வலுவான உறவு மிக முக்கியமானதாக உள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் ஐரோப்பாவில் நிகழ்ந்திருக்கும் பெரிய விழிப்புணர்வு இந்திய ஐரோப்பியா இடையேயான ஆழமான ஈடுபாட்டின் உந்து சக்தியாக செயல்படும். குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பின் இரண்டு நாடுகளும் மிக நெருக்கமாக செயல்பட்டு வருகின்றனர். சமீப காலமாக ஐரோப்பிய ஆணையத்துடனான உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் உலகிற்கு தேவையான முடிவுகளை சில நாடுகள் மட்டுமே கடந்த காலத்தில் எடுத்து வந்தன என்றும், சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் இனி அது சாத்தியமில்லை என்றும் ஜெய்சங்கர் கூறினார். அமைச்சரின் பேச்சு மட்டுமன்றி தரவுகளும் இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான டேட்டா படி பார்த்தால் இந்திய பொருட்களுக்கான முக்கிய ஏற்றுமதி இடமாக ஐரோப்பிய யூனியன் இருந்து வருகிறது. 6 லட்சம் கோடி அளவு மதிப்புள்ள பொருட்களை ஐரோப்பாவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்துள்ள நிலையில் 4 லட்சம் கோடி மதிப்புள்ள பொருட்களை ஐரோப்பாவிலிருந்து இந்தியா இறக்குமதியும் செய்துள்ளது.